மாற்ற வேண்டும் என்பதற்காக மாறி மாறி ஆட்சியிடமேறிய ஆட்சியாளர்கள் கடந்த 77 வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக இன அழிப்பு செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 2009ஆம் ஆண்டில் 60 தமிழ் மக்கள் மீது சிங்கள பௌத்த தீவிரவாத ஆட்சியாளர்கள் இன அழிப்பை அரங்கேற்றி 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. எதிர்வருகின்ற 18ஆம் தேதி 17 வருடத்தை இருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய இருப்பை இந்த மண்ணிலே இந்த தேசத்திலே இல்லாது அடியோடு ஒழித்து இந்த தீவை ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மாறி மாறி ஆட்சியிடமேறிய ஆட்சியாளர்கள் கடந்த 77 வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக இன அழிப்பு செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 2009ஆம் ஆண்டில் 60 வருடங்கள் இலங்கை சுதந்திரம் பெற்று 60வது வருடத்திலே எங்களுடைய தேசத்தின் மீது எங்களுடைய மக்கள் மீது ஒரு பாரிய இன அழிப்பு கட்டமைக்கப்பட்டது. எங்களுடைய தேசத்தின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டு மருந்து தடை விதிக்கப்பட்டு உணவின்றி மிக மோசமான ஒரு கொடிய ஒரு நெருக்கடி சூழலை ஊட்டிவிட்டு எங்களுடைய மக்கள் அளிக்கப்பட்டார்கள். பச்சை குழந்தைகள், வயோதிகர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் என்ற வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் அனைவருமே கொண்டொழிக்கப்பட்டார்கள். வன்னி பிரதேசத்தினுடைய சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த போர் மூலமாக முள்ளிவாய்க்காலை நோக்கி சிங்கள பௌத்த பேரினவாத படைகளினாலே நகர்த்தப்பட்டு இந்த கருண கொடூரமான சம்பவங்கள் நடந்தேறியது. திட்டமிட்ட ரீதியிலேயே தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், இரசாயன குண்டுகள், கொத்து குண்டுகள் போன்றவற்றை பயன்படுத்தி இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டது. இந்த படுகொலைகளில் இறுதி யுத்தத்தில் மாத்திரம் சுமார் 1,46,000க்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
அதனை விட இந்த 8 மாவட்டங்களிலும் தமிழர் தேசத்தினுடைய 8 மாவட்டங்களிலும் ராணுவ ஆக்கிரமிப்பு பிரதேசங்களுக்குள்ளே பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். யுத்தத்தின் இறுதியிலே காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாமல் அந்த உறவுகள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த 17வது ஆண்டிலே நாங்கள் இந்த இறந்த எங்களுடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துவதற்கு மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே எல்லோரும் ஒன்று கூடுகின்ற அதே நேரத்திலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பாக இந்த போருக்கு பின்னர் 2009க்கு பிற்பாடு 17 வருடங்களாக ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்பொழுது தமிழ் தேசிய பேரவையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அமைப்பு மாத்திரம்தான் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே கடந்த 17 வருடங்களாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அல்லது செயலாளர் சென்று எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அது எங்களுடைய தரப்பாக மாத்திரம்தான் இருக்கின்றது. இன்றும் எங்களுடைய நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கி வைப்பதன் மூலமும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது. 17 வருடங்களாக இந்த மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த விவகாரம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே தமிழர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. ஆகவே எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இந்த விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்காக உலக தமிழினம் ஒன்றுபட்டு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்திலே இந்த யுத்தத்தின் பொழுது ஸ்ரீலங்கா ராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை ராணுவ குழுக்களாலும் இபிடிபி உள்ளிட்ட துணை ராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறியப்படவும் ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இந்த சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறுவதன் மூலமாக மாத்திரம்தான் எங்களுடைய இந்த இறந்த ஆன்மாக்களுக்கு ஒரு நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மே 18ஆம் தேதி சிவில் அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே முள்ளிவாய்க்காலிலே நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் இன்று ஆரம்பிக்கின்றது. இந்த வாரத்தில் இன்றிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் தாயகத்தினுடைய அனைத்து பிரதேசங்களிலும் இந்த இறந்த உறவுகளுக்கும் படுகொலை செய்யப்பட்ட இடங்களிலே அஞ்சலிகளை செலுத்துகின்ற செயல்பாடுகளில் எங்களுடைய மக்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி வடகிழக்கு தாயகம் எங்கும் இருக்கிற மக்கள் அந்த சிவில் அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே முள்ளிவாய்க்காலில் நடைபெறுகின்ற அந்த நினைவேந்தல் நிகழ்விலே லட்சமாக பங்கு கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரம் அந்த ஏற்பாட்டாளர்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற விடயம், இந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்றதும் அங்கே அவர்கள் இவ்வளவு பெரிய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டதுக்குமான அடிப்படை காரணம் அந்த மக்கள் ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்ததும் தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததுமே அதற்குரிய காரணமாகும். ஆகவே இந்த படுகொலையானது அரசியல் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படும் படுகொலை என்பதனால் தற்பொழுது இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக முன்மொழிந்திருக்கிற ஒத்தியாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய வரைவை நிராகரிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் உங்களுடைய அறிக்கையிலே உள்ளடக்க வேண்டும். அதே நேரத்திலே தமிழர்களுடைய தேசம், இறமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும், ஒரு சமஸ்தி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உங்களுடைய அறிக்கையிலே நீங்கள் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதனை குறிப்பிடுகின்ற பொழுதுதான் இந்த தமிழ் மக்களுடைய இத்தனை தியாகங்களுக்கு பிற்பாடு ஒட்டியாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குவதற்கு மேற்கொள்கின்ற சதிகளை நாங்கள் முறியடித்து இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டி ஒரு சரியான இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் நினைவு கூறுகின்ற இடம் அல்ல, மாறாக ஒரு அரசியல் விடுதலைக்காக நாங்கள் எல்லோரும் உறுதியெடுக்கின்ற ஒரு இடமாக அது அமைய வேண்டும். இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இடப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட தேசம் தன்னுடைய அதுக்கான ஒரு பரிகார நீதியாக தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கின்ற இடமாக இருக்க வேண்டும். ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை முறையை ஏற்றுக்கொள்ள முற்படுகிற சதிகாரர்களை அம்பலப்படுத்துகின்ற ஒரு இடமாக அது அமைய வேண்டும். ஆகவே இதனை விளங்கிக் கொண்டு இந்த ஏற்பாட்டாளர்கள் உங்களுடைய அந்த இறுதி அறிக்கையிலே முள்ளிவாய்க்காலில் வாசிக்கப்பட போகிற அந்த பிரகடனத்திலே இந்த விடயங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மிகவும் வினயமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடந்த பல வருடங்களாக நாங்கள் இந்த கோரிக்கைகளை உங்களிடம் முன்வைத்துக் கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகள்
ஏற்பாட்டு குழுவினரால் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றது. இம்முறையும் அந்த கோரிக்கை புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதை மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன்.